வணக்கம் பயணிகளே. ஒரு வழியாக நைட்டு 2 மணிக்கு நம்ம ரூமை நம்ம கையில் கொடுத்துட்டானுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால அண்ணன் இன்னைக்கு காலையில் வரதும் அப்படியே காலையில் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 6:30 மணி போல கோவில் கிளம்பியாச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா குணா கேங்கும் செந்தில் கேங்கும் நமக்கு ரோட்லேயே செட்டிங் போட்டுருக்கானுங்க. அப்படியே அவங்க கிட்ட நைஸா நான் உங்க பிள்ளைண்ணா அப்படி சொன்னதுக்கு கேங் சரண்டரு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு முருகா உன்னை நம்பி தான் இறங்கியிருக்கேன், நீ தான் உன் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு ஒரு படிப்பையும் போட்டு படிக்கிறான்னு சொல்கிறான். அந்த வர என்ன படிக்கிறான் என்ன எக்ஸாம்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, காத்திருங்க, காலம் வரும். நேற்று நம்ம ரூமுக்கு பெயிண்ட் அடிச்சதுனால நம்ம பொருளை எடுத்து கண்ட இடத்துல வீசி வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்போ இருந்த இடத்துல இருந்த மாதிரி வச்சுட்டு, நண்பர்களே என்னை யாரும் தப்பா நினைக்க வேணாம், இவன் என்னடா பெட்டு கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு பெட்டுக்கு ஒரு கொஞ்சம் சிறுசா இருக்கு, அதை மாட்டுறது கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஒரு வழியாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லபட்டப்பில் நம்ம வேலையை பார்க்க வந்தாச்சு. 2 மணி ஒரு சாப்பாடையும் போட்டு அதுக்குள்ள சேர்ந்து ஒரு பிரேக்கையும் போட்டு ரெண்டையும் அடுத்தடுத்து பண்ணதுனால ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. நண்பர்களே இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. அதனால ஒரு 30 நாள் சேலஞ்சு ஒன்று போட்டுற வேண்டியதான். இந்த 30 நாளில் ஒவ்வொரு நாளும் என்னோட எஸ்டிடி என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த எஸ்டிடியில் நான் யாரு, நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறீங்க அப்படின்றத இந்த 30 நாள் நீங்க பாப்பீங்க. அப்புறம் நண்பர்களே ஒரு சின்ன ஷவுட் அவுட், நிறைய பேர் அவங்க பயத்தை அவங்க பேரிகார்டு அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரீங்க. நல்லா வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, வியூஸ் லைக்ஸ்க்காக போகாதீங்க, கடினம் ஓடைங்க, நல்லதே நடக்கும். ஒரு 8 மணி போல் நம்ம தலைவன் வந்து வா ப்ரோ மண்டக்குள்ளா இருக்கு, நம்ம போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரோம்னு சொல்லி கூப்பிட்டாப்ல. சரி கழுத நம்மளும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், எப்படி ப்ரோ ஒன்றால் மட்டும் ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்ட்டு. எனக்கு அப்போ புரியல. சரின்னு ஒரு பூஸ்டிங் போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு தலைவி ஏன் நம்மகிட்ட அப்படி கேட்டான்ட்டு. 9 மணிக்கு ஷிஃப்ட் முடிய வேண்டிய எண்ணெயை 10 மணிக்கு ஒரு கால ஆரம்பிச்சு 11:30 மணி வரை அதை பேச வைக்கிற அளவுக்கு ஒரு ஜண்டா போட்டிருக்காப்ல நம்ம தலைவன். பாயாசத்தை நம்ம அவருக்கு போலான்னு பார்த்தா நமக்கு அவர் பாயசத்தை போட்டு போயிட்டாப்ல. 11:30 மணிக்கு காலை முடிச்சு 12 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணி ஆறி போன தோசையும் நாரி போன சட்னி சாப்பிட்டு இன்னைக்கான பயணத்தை முடிச்சுக்கலாம். நான் அப்படியே எடுத்து வச்சப்பாலும் விரிச்சு வச்சப்பாயும் வீணாகதான் போகுது அந்த வெள்ளி நீலாக்கா இதுன்ட்டு நம்ம கேப்டன் பாட்டை கேட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். பாத்துருங்க, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்.